வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன? இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி, தாவேகா கூட்டத்தில் சோடா பாட்டில் வீச். இந்த சோடா பாட்டில் வீச் எல்லாம் திராவிட மாடல் தான். நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்கலாம். கல்லை எடுத்து வீசுவான், முட்டையை எடுத்து வீசுவான். நான் சோடா பாட்டிலை ஒட்டச்சி அடிக்கிறது அது கருணாநிதி மாடல். அது திராவிட மாடல். அதில் இன்னொன்று இருக்குது, சைக்கிள் செயின்னு ஒன்று இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ பண்ணது சோடா பாட்டில் மாடல். சோடா பாட்டிலை அடிச்சிருக்கான். வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் பேச போயிருக்கார். ஆதவ அர்ஜுன் பேசும்போது சோடா பாட்டில் அடிச்சிருக்கான். அது யார் பக்கம் அடிக்கிறான்னா, ஆம்பளைங்க பக்கம் அடிக்கலை, பொம்பளைங்க பக்கம் அடிக்கிறான். பொம்பளைங்க ஐயோ சோடா பாட்டில் வீசுகிறான்னு பயந்துக்கிட்டு இன்றைக்கி விஜய் பரப்புரை எங்கே பண்ணாலும் போகக்கூடாது. நான் பொம்பளைங்க மேலே தான் அவங்களுக்கு கூட்டம் கோபம். அந்த காலத்துலேருந்து பொம்பளைங்க தான் அவங்களுக்கு வேட்டே வைக்கிறது. அதனால தான் பொம்பளையை கையை பிடிச்சி இழுக்கிறான், பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். எம்ஜிஆர் இருக்கும்போது தேர்தல் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கருணாநிதி பார்ப்பார். தேர்தல் அன்னைக்கு பெண்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டு கியூ வரிசையில் நின்று ஓட்டு போட்டார்கள்னு வந்ததுன்னா சொல்லிடுவாரையோ நம்ம அவுட்டியா, பொம்பளைங்கள்லாம் கியூ வரிசையில் போட ஆரம்பிச்சிட்டாங்கய்யா, நம்ம காலின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அதே பெண்கள் ஜெயலலிதா பக்கம் சாஞ்சாங்க. அதனால் திமுகவுக்கும் பெண்கள்னாலே ரொம்ப படுகோபம். அதனால் இந்த பெண்களை கவர்றதுக்காக 1000 2000 மாதத்தொகை இப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு கொடுத்தாங்க. அது பெண்கள் சொல்லிட்டாங்க, எதுனா இவங்க அப்பா வீட்டு சொத்தாக கொடுக்குறாங்க, அது மக்கள் பணம், நாங்கள் கிட்ட வரி பணத்தை தானே கொடுக்குறாங்க, இவங்க என்ன இவங்க சொந்த காசை கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சோமே, இவ்வளோ ஏதோ பிச்சை போட்ட மாதிரி பேசுகிறான், உங்களுக்கு அதை செஞ்சோமே இதை செஞ்சோம். பெண்களுக்கு ஒரு மரியாதை எப்படி வரும்னா தானாக வரணும். நீங்கள் கொடுக்குற பணத்துலலாம் வராது. எம்ஜிஆர் மேலே தானாக வந்தது. அவர் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்லது செய்வார். நீ ஒரு பைசா கொடுக்க வேணாயா, நீ வந்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கை மேலே வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. ஜெயலலிதாவை அவங்களில் ஒரு பெண்ணாக பார்த்தாங்க. ஜெயலலிதாவுக்கு எதுவும் கொடுக்கலனாலும் ஓட்டு போடுற மாதிரி தான் பெண்கள். ஆனால் உங்களுக்கு கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னா உங்கள் ட்ராக் ரெக்கார்டு அப்படி. பெண்களுக்கு எதிரானவங்க நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிஜேபி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. பேரே சொல்கிறாங்க குற்றப்பத்திரிக்கை. குற்றப்பத்திரிக்கை யார் மேலே தாக்கல் செய்வாங்க தெரியுமா? குற்றவாளிகள் மேல் தாக்கல் செய்யப்படுவது தான் குற்றப்பத்திரிக்கை, சார்ஜ் ஷீட் அப்படின்னு பேர். அதை ஓப்பனாக சொல்கிறாங்க பிஜேபி, நாங்கள் இன்றைக்கி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போகிறோம். என்ன குற்றப்பத்திரிக்கைனா கொலை 4000க்கு மேலே 5000க்கு மேலே கணக்கு சொல்கிறாங்க. பாலியல் பலாத்காரம் 24 பீக்கில் போயிடுச்சு, 6000ங்கிறாங்க. போக்சோ பீக் 4000 5000 கணக்கு சொல்கிறாங்க. ஊழல் மணல் கொள்ளையே 4000 கோடி 5000 கோடி அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. ஊழல் அவங்களுக்கும் சொல்கிறாங்க. அதில் இந்த KNR 1020 கோடி ஊழல் அதெல்லாம் வரல. இந்த செந்தில் பாலாஜி இதெல்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் அவங்க குற்றப்பத்திரிக்கையில் வரல. அதுக்கப்புறம் டாஸ்மாக்கு அதுவும் இன்னும் குற்றப்பத்திரிக்கையில் வரல. அந்த விசாகன் அந்த இவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் வரல. மற்ற இதை பற்றி குற்றப்பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியுமே. நீங்கள் சொல்லி தான் மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு இவங்க பாலியல் பலாத்காரம் அதிகமாகிடுச்சு, பெண்கள்லாம் பயப்படுறாங்க, வெளியில் போகவே பயமாக இருக்குது சாருங்கிறாங்க, குழந்தைகளை அனுப்பவே பயமாக இருக்குது சாருங்கிறாங்க. அப்படி போயிடுச்சு. அதனால் அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் குற்றப்பத்திரிக்கை கொடுத்தா ஏதாச்சும் புதுசாக சொல்லணும் பிஜேபிக்கு. சரி, பிஜேபிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, மணல் கொள்ளையில் 4000 கோடியோ 5000 கோடியோ கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இடியில் வந்தது, இப்போ இவருக்கு செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் KNR இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், சரி நீங்கள் சொல்கிறீங்களே மணல் கொள்ளையில் 4000 கோடி 5000 கோடி அடிச்சிட்டாங்கன்னு, இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிங்கன்னா எஃப்ஐஆர் போடணும்ல, அவங்களெல்லாம் கைது பண்ணணும்ல. இப்போ மணல் கொள்ளையை பற்றி விசாரிக்க வந்தாங்க, கலெக்டரை விசாரிக்க போகிறேன்னாங்க, இவங்க போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு விசாரியான்னாங்க. மணல் கொள்ளையை பற்றி 5 கலெக்டர்கிட்ட விசாரிச்சிங்களே பிஜேபி, அது நடவடிக்கை என்ன? அதுதான் ஏன்னா எலெக்ஷன் டைமில் உங்களை தாக்கி பேசவும் பயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற ஓட்டு குறைஞ்சதுன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆதரவாக போயிருமேங்கிற பயமும் இருக்குது. உங்களை திட்டவும் முடியலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது மனசாட்சி உறுத்துதை. 4000 கோடி 5000 கோடி வச்சுட்டாங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க நீங்களாச்சே. இடி விசாரித்தது 5 கலெக்டருங்களா, என்ன நடவடிக்கை?
அது KNR, செந்தில் பாலாஜி. என்ன நடவடிக்கை? செந்தில் பாலாஜி மட்டும் கைது பண்ணீங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலையே? இப்போ 1975 எம்ஜிஆர் வந்து 72 கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தோடனே எம்ஜிஆர் கருணாநிதி ஒரு மேலே ஊழல் பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு மேடையில் பேசலை. அவர் பப்ளிக் மீட்டிங்கில் ஒன்று நான் பேசலை, ரகசியமாக வச்சுருந்தார். ஆதாரங்களை பூரா எடுத்தார். ஆதாரங்களை பூரா வலுவான ஆதாரங்கள் எடுத்துட்டு என்ன பண்ணார்? கவர்னர் KK ஷாட்டை போய் ஒரு புகார் கொடுத்தார் ஆதாரங்களுடன். மத்திய அரசாங்கம் சும்மா இருக்கலையே அன்றைக்கி. நீங்கள் இப்போ சொல்லிங்களே 4000 கோடி 5000 கோடி மணல் கொள்ளைன்னு. அங்கே இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க? KK ஷா அங்கே அனுப்பி வச்சார் இந்திரா காந்திக்கு. இவ்வளவு கொள்ளையிச்சதா எம்ஜிஆர் புகார் கொடுக்குறாரு. அவங்க குற்றப்பத்திரிக்கை உங்களை மாதிரி வாசிக்கலை. இந்திரா காந்தி சொன்னாங்க, அப்படியா ஒரு கமிஷனை போடு, சர்க்காரியா கமிஷன், நீ இது உண்மையான எம்ஜிஆர் கொடுத்த புகார்கள் உண்மையான விசாரித்து பதில் சொல்லுன்னாங்க. அவங்க விசாரித்து விஞ்ஞான முறையில் கருணாநிதி ஊழல் செய்திருக்கிறாருன்னு கொடுத்தாங்க. டிஸ்மிஸ். அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். அப்படிங்க மணற்குள்ள 4000 கோடி 5000 கோடின்னா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்களே. 5000 கோடிக்கு என்ன நடவடிக்கை? அதுக்கு அடுத்தது விசாரணைக்கு என்ன நடவடிக்கை? அதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் சும்மா இந்த மாதிரி மட்டும் வந்துக்கிட்டு விசாரணை யார் நம்புவார்? அதனால் யாராக இருந்தாலும் நீங்களே தப்பு பண்ணாலும் நம்ம குற்றம் சொல்லி தான் ஆகணும். அதனால் குற்றப்பத்திரிக்கை வாசிக்காதீங்க. பிஜேபி நடவடிக்கை எடுங்கள். எங்களுக்கு தேவை நடவடிக்கை. மத்திய அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கலைன்னா இவங்க மேலெல்லாம் என்ன எப்படி நாளைக்கு இவங்களுக்கு தண்டனைங்கிறதே இல்லாமல் போயிடும்ல. அதனால் இப்போ சோடா பாட்டில் கதைக்கு வருவோம். சோடா பாட்டில் அடிக்கிறாங்க. அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க. ரொம்ப நாளாச்சே கருணாநிதி போனதோடு அது சோடா பாட்டில் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்போ சோடா பாட்டில் அடிச்சா இன்னொன்று இருக்குது, சைக்கிள் செயின்னு இருக்குது. அது கருணாநிதி பாணி. எம்ஜிஆருக்கு அவர் சோடா பாட்டில் இல்லை, சைக்கிள் செயின் விட்டார். எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு விலகின உடனே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து படம் ஒன்று வந்தது. அது உலகம் சுற்றுவாளியை வந்து வசூலில் பிரித்து எடுத்து விட்டது திரையுலகத்தையே. கோடியெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. 218 நாட்கள் ஓடிச்சு. அதில் தலையில் துண்டு போட்டார் கருணாநிதி. அதற்கு அடுத்தது ஒரு படம் ரிலீஸுனாங்க, நேற்று இன்று நாளை. கருணாநிதி சொன்னாலையோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படம் வந்து பேரை தூக்கி விட்டுருச்சு, இந்த படமும் வந்து பேரை தூக்கி விடக்கூடாதுயா நேற்று இன்று நாளை அப்படின்னு என்ன சொன்னார்? கட்சிக்காரங்களாம், இவர் தான் முதலமைச்சர், போலீஸ் அவர் கையில், கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு அடி, சைக்கிள் செயினில் அடி. மதுரையில் சிந்தாமணி தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே சைக்கிள் செயினை வச்சு அடிக்க சொன்னார். சைக்கிள் செயினில் புகுந்து திமுகக்காரை அடித்தான். இன்றைக்கி சோடா பாட்டில், இதுவும் பழைய பாணி தான். அன்றைக்கி எம்ஜிஆருக்கு சைக்கிள் செயின், விஜய்க்கு சோடா பாட்டில் அடிச்சிட்டான். அடித்தா அதில் ரொம்ப அடிபட்டவர்னா அன்னைக்கு வேல்டெக் யூனிவர்சிட்டியுடைய வேந்தராக இருக்கார்ல ஓனராக, ஐசரி கணேஷ் அவங்களுடைய அப்பா ஐசரி வேலன். உழைப்பால் முன்னேறினவர் அவர். அவருக்கு தலைவிதி அவர் மந்திரி ஆகணும்னு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே சிந்தாமணி தியேட்டர் மதுரையில் அவர் தான் நிற்கிறார் தலைமை தாங்கி. சைக்கிள் செயினில் அவரை போட்டு அடித்து, இந்த சைக்கிள் செயின் அடி வாங்கினா அவர் மந்திரியாக இருக்க மாட்டார், அடித்து அவர் அங்கேயே விழுந்து அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் மதுரை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. எம்ஜிஆர் கேள்விப்பட்டு நேராக போய் பார்த்தாரு. இவங்க அடுத்த எலெக்ஷனில் ஆர்கே நகரில் அவரை எலெக்ஷனில் நிறுத்தி ஜெயிச்சு அவரை மந்திரி ஆகிட்டார் எம்ஜிஆர். அங்கே இந்த குரூப் வந்து சைக்கிள் செயின் அடித்ததில் ஒரு ஆள் மந்திரி ஆகிட்டார். இப்போ இங்கே சோடா பாட்டில் அடிச்சிருக்கான் யார்? ஆதவ அர்ஜுன் கூட்டத்தில். இவங்க ராசி அப்படி. அதனால் ஆதவ அர்ஜுன் நாளைக்கு விஜய் ஆட்சியில் மந்திரியாக வந்துடுவாருங்கிறது அது ஒரு ராசி. அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆதவ அர்ஜுனுக்கு. அது சைக்கிள் செயின் இந்த சோடா பாட்டில் அடித்தா மந்திரி ஆகிடுவாங்க. இப்போ சைக்கிள் செயின் இப்போ இந்த சோடா பாட்டில் பெண்கள் இதில் அடிச்சிருக்காங்க. அது சத்தம் இல்லாமல் பெண்கள் எல்லாம் இந்த சோடா பாட்டில் எடுத்து என்னங்க பாட்டில் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு குளத்தூரில் வாக்கு சேகரித்து அவர் வில்லிவாக்கத்திற்கு நேற்றைக்கு வர முடியவில்லை. காமிச்சதுக்கப்புறம் போலீஸ் போய் 2 வத்தை பிடிச்சிட்டு அதையும் காமிக்கிறான் வீடியோவில். எல்லோரும் கொதிச்சு போயிருக்காங்க.
நம்ம ஏவல்துறை, திமுகவின் ஏவல்துறை என்ன அறிக்கை விட்டுருக்கான்னு தெரியுமா? அது விஜய் கூட்டத்துக்கு வந்து வீசலைங்க சோடா பாட்டில். பக்கத்தில் லாட்ஜில் 2 பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டானா, அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சோடா பாட்டில் வச்சுக்கிட்டானா. மது பாட்டில் தான் அடிப்பான் குடிக்கிறவன், சோடா பாட்டில் எப்படி வந்தது? சோடா பாட்டிலாக அடிச்சுக்கிட்டானா. அதில் 2-3 பீஸு கூட்டத்தில் வந்து விழுந்துச்சான். எப்படி கதை கட்டுறான் பாருங்கள் போலீஸ், தோற்று போகணும் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சைக்கிள் செயின் மாடல் முடிஞ்சிச்சு. இது சோடா பாட்டில் அடி. இன்னொரு விஷயம், சோடா பாட்டில் புரளின்னு ஒன்று இருக்குது. அது நாமினேஷன்லாம் முடியட்டும், எலெக்ஷன் கேன்வாசிங் நடக்கட்டும், அப்போ சொல்கிறேன். சோடா பாட்டில் புரளியில் உங்கள் டிஎம்கே உடைய மாடலுடைய இது என்ன அப்படிங்கிறத இன்னொரு பேட்டியில் சொல்கிறாங்க. அதனால் சோடா பாட்டில் வீசினதுக்கு திமுகவுடைய ராசி அந்த ஆதவ அர்ஜுன் குழுவில் மந்திரி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது பிஜேபிக்குள் நடக்கும் சீட்டு மோதல். அது ஒரு இன்றைக்கி செய்தி. சீட்டில் மோதல். அங்கே கோயம்புத்தூரில் போன தடவை தெற்கில் நின்னாங்க வானதி சீனிவாசன். இந்த தடவை இங்கே செந்தில் பாலாஜி நிற்க போகிறான்னு உங்களுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன கேட்டுருக்கணும், வானதி சீனிவாசன் என்ன கேட்டுருக்கணும், போன தடவை நான் நின்று ஜெயித்த தொகுதி கமலஹாசனை எதிர்த்து 900 இதில், இந்த தடவை எனக்கு அந்த சீட்டு கொடுங்கன்னு தானே கேட்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க விவரமாக, இந்த தடவை எனக்கு தெற்கு தொகுதி வேணாம், இந்த தடவை எனக்கு கோயம்புத்தூர் வடக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் பிஜேபிக்குள்ளே பெரிய சந்தேகம் என்னென்னா, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கில் நிற்க போகிற விஷயம் வானதி சீனிவாசனுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ செந்தில் பாலாஜிக்கும் வானதி சீனிவாசனுக்கும், இல்லை ஸ்டாலினும் வானதி சீனிவாசனுக்கும் இவங்களுக்குள்ள எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் சந்தேகம். எப்படிடா நியூஸ் அந்த அம்மாவுக்கு போச்சு? கரெக்டாக வடக்கு கேட்டாங்க. வடக்கை வந்து அண்ணாமலை வந்து புக் பண்ணி வச்சுருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று சொன்னேன், கோயம்புத்தூர் வடக்கில் அண்ணாமலை எம்பிக்கு நிற்கும் போது போன தடவை கோயம்புத்தூர் வடக்கில் பிஜேபி அதிக ஓட்டு வாங்கிச்சு. அதனால் அண்ணாமலை அதை புக் பண்ணி வச்சுருந்தார். வானதி சீனிவாசன் செந்தில் பாலாஜி நிற்க போகிறது தெரிஞ்சு எனக்கு வடக்கு வேணும்ட்டாங்க. இப்போ அண்ணாமலை கோச்சிக்கிட்டார், எனக்கும் வடக்கு தான் வேணும். இப்போ பஞ்சாயத்து நடக்குது பிஜேபியில். என்னப்பா 2 பேரும் ஒரு சீட்டை கேட்குறீங்க? அவர் அண்ணாமலை சொல்கிறார், அவங்க சீட்டு தெற்கு தானேங்க, அங்கேயா நின்று வைக்க மாட்டேன்னாங்க. அப்போ செந்தில் பாலாஜி நிற்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னுலாம் கேள்வி கேட்டார். அதனால் ஒரே தகராறு. அதனால் பிஜேபி மேலிடம் மறுபடியும் எடப்பாடிகிட்ட போய், என்னங்க எடப்பாடி, எங்களுக்குள்ளே சண்டையை தீர்த்து வைங்க, நீங்கள் 28 சீட்டு கொடுத்ததை நாங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டோம், ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது தோக்குற இடமா சீட்டு கொடுத்துருக்கீங்க, ஜெயிக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்களாம்ல, 28ல் நிறைய தோற்று போயிடுவோமாம்ல, அதனால் சீட்டை மாற்றுங்க, அண்ணாமலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டு கொடுங்க, ஈரோடு கொடுங்க, இல்லைன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நல்ல சீட்டு கொடுங்கன்னு சொல்லி இப்போ அந்த மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அண்ணாமலை ஜெயிக்கிறதா சீட்டாக கொடுத்தா நிற்கிறேன், தோக்கிற சீட்டு கொடுத்தா நிற்க மாட்டேன். அதோட வானதி சீனிவாசன் என்னை கரெக்டாக கவுத்திட்டாங்க. கோயம்புத்தூர் வடக்கு நான் கேட்குறது தெரிஞ்சு அவங்களும் கேட்டுட்டாங்க அப்படின்னு லடாய் வந்து சீட்டு லடாய், சீட்டு இதில் பிரச்சனை சண்டை என்டிஏவில் பெருசாக போயிட்டு இருக்குது. அப்படி அதே இதில் என்டிஏவில் இன்னொரு செய்தி என்னென்னா, கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி அவர் வந்து எடப்பாடிக்கு ஆள் அனுப்பி நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன், சீட்டு பேசுவோமா அப்படின்னு கேட்டிருக்கேன். எடப்பாடி செயலி தந்துடுவோம். அவர் என்ன நினச்சார், எடப்பாடி ஜான் பாண்டியனுக்கு ஒரு சீட்டு ராஜபாளையம், அது மாதிரி இவர் ஒரு அவங்களுடைய கட்சி, சரி ஒரு 2 கேட்பார் இல்லை 3 கேட்பாருன்னாரு. அவர் 10 சீட்டு முதல்ல 15 ஆரம்பித்து 10னா ஓகேன்ட்டார். அதுக்கப்புறம் வர்றவங்களை சந்திக்க மாட்டேன்ட்டார் எடப்பாடி. அவருக்கு கோவம் வந்துச்சு கிருஷ்ணசாமி, ஒன்று முடியும்னு சொல்லுங்கள், இல்லைன்னா முடியலைன்னு சொல்லுங்கள். நான் 15 கேட்டேன், 10 முடியுமா முடியாதா, அதுக்கு என்ன ஆலையை பார்க்க மறுக்கிறீங்களேன்னாரு. எடப்பாடி அவருக்கு பதில் சொல்லாமல் பப்ளிக்கில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பதில் சொல்லிட்டார். ஏன் அவரை சீட்டு கொடுக்கல, ஏன் அவரை என்டிஏவில் சேர்க்கலை அப்படின்னு. எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அவர் தனியாக 31 சீட்டில் நின்னாராம் ஒரு எலெக்ஷனில், 33,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு, சுயேட்சையாக 1000 வாங்குறாங்கள. அதனால் 31 தொகுதியில் நின்று வெறும் 33,000 வாங்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு என்கிட்ட 10 சீட்டு கேட்டால் நான் எப்படிங்க கொடுக்குறது அப்படி. இப்போ தான் அது ஃபேஷன் ஆச்சே. இப்போ தேமுதிக எடுத்துக்கங்க,
மொத்தம் 2 லட்சமோ 2.5 லட்சம் ஓட்டோ வாங்கினாங்க போன சட்டசபை தேர்தலில். அவங்க 60 தொகுதியில் நின்று. அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, 300 கோடி கொடுத்ததா சில பேர் சொல்கிறாங்க, திருச்சி சூர்யா மாதிரி ஆளுங்க. அப்போ 2 லட்சத்துக்கு வந்து நீங்கள் 10 சீட்டு ராஜ்யசபாக்கும்போது இவர் கணக்கு என்ன போடுறாரு, 33,000க்கு நீங்கள் ஒரு 10 கொடுங்க. இப்போ நிற்கிறவங்க கூட அப்படி தானே, யாருக்கும் ஓட்டு இல்லை, மதிமுகவுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது, 4 சீட்டு. அதுவும் முதல்ல 3 உதயசூரியன் 1 முதல்ல நின்றுக்கான்ட்டார் இவர் ஸ்டாலின். இப்போ ஸ்டாலின் ஃபோன் பண்ணி 4 உதயசூரியன் இல்லையான்ட்டார். உடனே உங்கள் உத்தரவு தான் அப்படின்ட்டார் வைகோ. இப்போ 4 நிற்கிறாங்க உதயசூரியன்லேயே. அது மாதிரி எல்லாம் 50 ஓட்டு 100 ஓட்டு ஒரு 1000 ஓட்டு வாங்கினா போதும் அவங்களுக்கெல்லாம் சீட்டு. இப்போ நம்மளே தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 50 சீட்டில் போட்டால் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 10 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் தான் 1.5 கோடி பேர் பார்க்குறாங்க நிறையா. அதில் ஒரு 10 லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்களா, இல்லை ஒரு 5 லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்களா? அதனால் நம்மளும் நின்றுருந்தால் இதே மாதிரி நிறையா சீட்டு வாங்கியிருக்கலாமோ. அப்படி பணம் வாங்க மாட்டோம். அது இப்போ அப்படி நிற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 10 கோடி வேணும். அதனால தான் 10 கோடி நம்மகிட்ட இல்லை. அதனால தான் இந்த தடவை நிற்க முடியலை. அதோடு இந்த தடவை விஜய்க்கு ஆதரவாக ஒரு அலை வீசுகிறதா நாங்கள் நினைக்கிறோம். அலை வீசும்போது நம்ம போய் மாட்டக்கூடாது. 10 கோடி நம்மகிட்ட இல்லை, அதனால தான் போட்டி போடல. இல்லைன்னா 30,000 சீட்டு 30,000 ஓட்டு வாங்குறவங்கெல்லாம் 10 சீட்டு கேட்கும்போது நமக்கு நிறைய ஓட்டு கொடுக்குமே. நமக்கு நிறைய வெல்விஷர் இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்கங்கிறத நான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஓ, இவ்வளோ பேர் இருக்காங்களா நமக்கு. ஏன்னா உண்மையான பாசத்தோட பூஜை பண்ணவங்க, அர்ச்சனை பண்ணவங்க, பணம் கொடுக்க முன் வந்தவங்க, அதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் நினச்சேன், ஓ இவ்வளோ பேர் நமக்கு ஆதரவாக இருக்காங்களே அப்படிங்கிறது. அதனால் என்டிஏ கூட்டணியில் இப்போ புதிய கிருஷ்ணசாமியும் போயிட்டார். அதுதான் இன்றைக்கி வந்து செய்தி அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் திருச்சிக்கு போயிருக்காரு. வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறாராம். திருச்சி மாவட்டத்தில் போய் நின்றுட்டார். அங்கே பெரிய இவங்க என்ன பண்ணிட்டான், நம்ம அங்கே தான் KN நேரு, அன்பில் மகேஷ் எல்லாம் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து லாரியில் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. திருச்சியில் எவனும் வரமாட்டான். லாரியாக பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வந்து இறங்குறான். விஜய்க்கு வந்தால் அவன் பாட்டுக்கு வந்து கூட்டத்தில் நிற்கிறான், சமாளிக்க முடியலை. இதுக்கெல்லாம் லாரியாக கொண்டாந்து இழுத்தும் ஒரு மணி நேரத்தில் உட்காந்துருந்தவன் பூரா போயிட்டான். எல்லாம் காலி மைதானம்னு தினமலர் செய்தி இதில் வந்து டிவியில் வந்து வீடியோ போடுறாங்க. தினமலர் யூடியூப் சேனலில் வீடியோ. இவ்வளோ மோசமாகிடுச்சு. இப்போ ஆளே இல்லை. அவர் பேசுகிறாரு, இப்போ அந்த கூட்டத்தை விடுங்க, ஏன்னா சில பேருக்கு கூட்டம் கம்மின்னு சொன்னால் சில பேர் கோவப்படுறான். எப்படியா சொன்னாங்கிறான். அவனாக ஒரு கணக்கு வச்சுருக்கான், 10 லட்சம் 20 லட்சம். நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா சண்டைக்கு வரான். 20 லட்சம் வந்துச்சு, என்னத்தை செய்கிறது. இந்த மாதிரி முட்டாள் அரசியல்வாதிகள் நிறையா இருக்கான். அதனால் சொல்லிட்டோம், கூட்டம் இல்லை, பக்கத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்கங்கிறது நமக்கு கிடைத்த செய்தி. சரி, கூட்டத்தில் என்ன பேசினார் ஸ்டாலின் அப்படின்னா, இந்த பழனிசாமி பாதம் தவழ்ந்த பழனிசாமி அவர் சொல்கிறார். அண்ணா அவர்களை பாதம் தவழ்ந்த பழனிசாமி ஒரு மீட்டிங்கில் பேசினாராம். என்ன பேசினாராம், திராவிடனாலே எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா, நான் ஒன்றும் இதிகாசத்தை படித்ததில்லை, புராணங்களை படித்ததில்லைன்ட்டாராம். உடனே கோவம் பெருசாக வந்துடுச்சு. அது எப்படி சொல்லலாம் அந்த பழனிசாமி, திராவிடம் என்றால் எனக்கு என்னவென்றே தெரியாது, நான் இதிகாசங்களை படித்ததில்லை, புராணங்களையும் படித்ததில்லைன்னு சொல்லிட்டாராம். கோவத்தின் உச்சிக்கே போயிட்டார். திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படித்ததில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு, உங்களுக்கோ உங்கள் கட்சி தலைவருக்கோ யாருக்காவது திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியுமா? உங்கள் ஈவேராவுக்கு முதல் அர்த்தம் தெரியுமாயா? திராவிடர் கழகம்னு ஆரம்பித்த ஈவேராவுக்கு அர்த்தம் தெரியுமா? திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் என்பவர்கள் மனிதர்களுக்கு பேர் திராவிடர்களா, இல்லை அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு பேர் திராவிடமா? ஜனகணமனதில் திராவிட உச்சல கங்கான்னாங்களே, அந்த திராவிடத்தை வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா, இடத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா? முதல்ல ஸ்டாலின் போய் படிச்சுட்டு வாங்க. உங்கள் தலைவர்கள் யாருமே திராவிடத்துக்குனாலே என்னன்னு தெரியாது. திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியாமல் ஆரம்பித்தது தான் உங்கள் ஈவேரா ஆரம்பித்த திராவிட கழகம். அதுக்கு அர்த்தம் தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தது தான் உங்கள் அண்ணாதுரை,
மற்ற தலைவர்கள் ஆரம்பித்த திமுக. திராவிடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ரைட்டு தானே. திராவிடம் என்றால் எனக்கு தெரியாதுண்ணா. ஈவேராவுக்கே தெரியாதையா, உங்கள் அண்ணாதுரைக்கே தெரியாதையா திராவிடம்னு? திராவிடத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றம் அல்ல. ஈவேரா 73 வயசில் கல்யாணம் பண்ணார், வளர்ப்பு பண்ணாருங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்டது தான் உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர்களின் முன்னேற்றத்துக்காக உங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படவில்லைங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். கோவப்படுறது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கங்க திராவிடம்னா என்னன்னு. உங்களுக்கே தெரியாது, உங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியாது. அதனால் எடப்பாடி திராவிடத்தை பற்றி சொன்ன வார்த்தை சரியான வார்த்தைங்கிறத அவருக்கு பதில் சொல்லாது தெரியாது. எடப்பாடிக்கு இப்போ ஸ்டாலின் கோவப்படுறாரு, பதில் சொல்லுங்கள். அதனால் அவர் சார்பில் நான் தான் சொல்லி ஆகணும். ஸ்டாலினுக்கு பதில்னால் பல பேர் சார்பில் நான் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் யார்கிட்ட சொல்கிறார், யாரை பற்றி பேசுகிறாரா, அவங்களுக்கு அதுக்கான பதிலே தெரியலை. அப்படிங்கிறது தான் பெரிய நம்ம நாட்டில் ஒரு மோசமான விஷயம். அதுதான். அடுத்தது ஸ்டாலின் அதை விட்டார். அண்ணாவையும் ஈவேராவையும் கொச்சைப்படுத்தி பாஜக வீடியோ போடுதான். அதை இந்த எடப்பாடி ரசிக்கிறாரு. இது அதிமுக தலைவர்கள்லாம் அதை பார்த்து ரசிக்கிறாங்கிற. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய நுழைவு வாயில் தந்தை பெரியார் படத்தை வைக்கக்கூடாதுன்னு பாஜக சொன்னதும் சுயமரியாதை இல்லாமல் அதை எடுக்க துணிந்தவர் தான் பழனிசாமி. மதுரை பாஜக ஆதரவு கூட்டத்தில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள்லாம் வெளியிட்டாங்க. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் கொஞ்சம் கூட சுரணை இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன உண்மையை பேசணும், நீங்கள் பேசலைன்னா பார்த்தா நான் பல உண்மையை பேச வேண்டியது இருக்குது. பல உண்மையை பேசினா கோபம் வரும். என்ன அண்ணாவை பற்றி கொச்சையா வீடியோ போட்டால் கோவப்படுறேங்கிறீங்களே. 1967க்கு முன்னாடியே, ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடியே உங்கள் அண்ணாதுரையை பற்றி கொச்சப்படுத்தி அனந்தநாயகின்னு சொல்லி காங்கிரஸில் இருந்த மினிஸ்டரு நாக்கப்புடுங்கிற மாதிரி ஆதாரத்தோடு கேட்டாங்க. கேளுங்க, அவங்க தான் கேட்டாங்க. சினிமா நடிகை விஷயத்தெல்லாம் சட்டசபையில் உங்கள் அண்ணாவை பற்றி வந்தது. உங்கள் அண்ணாத்தில் அப்படியே மூக்க தரிச்சிட்டு அதெல்லாம் நான் பனிதாண்டா பத்தினி இல்லைப்பா, நான் முற்றம் தருவது முடிவுலப்பான்னு சொல்லி தமிழ்நாடே நாரிச்சு சினிமா. அதில் அதை கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறாங்கன்னா நடந்தது தானே. சினிமா நடிகை விஷயத்தில் அண்ணாதுரை அவமானப்பட்டது அன்றைக்கே இதுக்கு இவங்களால் அனந்தநாயகியால் சொல்லப்பட்ட விஷயம் தானே. அது கோவப்பட்ட எப்படி ஈவேராவை பற்றி கொச்சைப்படுத்தி போடுற? ஈவேராவை பற்றி கொச்சைப்படுத்தி நீங்கள் தானே சொன்னீங்க. கட்சியை விட்டு பிரித்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கும் போது 73 வயசில் உங்களுக்கு திருமணம் தேவையான்னு சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? திராவிடம் தான் சொல்லிச்சு. உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்க தான் சொன்னாங்க 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. அதுக்கப்புறம் வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. கொச்சைப்படுத்தி பேசுனது நீங்கள். இன்றைக்கி வீடியோ போட்டாங்கன்னா அதுக்கு தான் அவர் சொன்னார், பூராம் திருட்டு போயிடுங்க, என் இது ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தை அபகரிக்கிறவான், அதனால் இவன்ட்டு இருந்து தப்புறதுக்கு தான் நான் ஒரு 73 வயசில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், என் சொத்துக்களை பாதுகாப்பதற்குன்னு. உங்களை கேவலமாக பேசுனது அவரை கேவலமாக பேசுனது நீங்கள். அன்னைக்கு நாரிச்சு, இன்றைக்கி வீடியோ போடுறீங்க. அன்றைக்கெல்லாம் வீடியோ இல்லை, வார்த்தைகள் 4 அர்ச்சனை நடந்தது. அதை சொன்னால் எப்படி நீங்கள் ஸ்டாலின் கோவிச்சுக்கிறீங்க எடப்பாடி மேலே? இல்லை அதிமுக தலைவர்கள் அந்த வீடியோ பார்த்து ரசித்தாங்கன்னா ரசிக்கத்தான் செய்வாங்க. உண்மையாக இருந்தால் ரசிக்கத்தானே செய்வாங்க. அதனால் அதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும். இந்த பதிலில் எதுக்கு சொல்லணும்? அவருக்கும் தெரியணும், அதிமுக தலைவர்களுக்கும் தெரியணும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் வரலாறு தெரியணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறேன். அடுத்தது ஸ்டாலின் அதே மீட்டிங்கில் பேசுகிறார். அவங்க அப்பா கொடுத்தாரான் டிவி, இலவச டிவி, அதெல்லாம் இன்னும் இருக்கான் நல்லா. ஆனால் அதிமுக அதில் கொடுத்த மிக்சி கிரைண்டர்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சான். திமுக செய்கிற ஒவ்வொரு திட்டமும் தரமானதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலின் போது கலர் டிவி வழங்குவோன்னு சொன்னார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கலர் டிவியோட கொள்முதல் நேர்மையாகவும் தரமானதாகவும் யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் இருக்கணும்னு முடிவு செஞ்சு அதுக்கான டெண்டரை ஒப்பந்ததாரரை முடிவு செய்ய அனைத்து கட்சிகள் கொண்ட அதிமுகவும் சேர்த்து, எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவும் சேர்த்து, அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் சேர்த்து ஒரு குழுவை அமைச்சார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கலர் டிவி வழங்குகிற அந்த விழாவை தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான நம்முடைய தமிழர்களுடைய வீடுகளுக்கு கலர் டிவியை வழங்கணும்.
கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பல வீடுகளில் கலர் டிவியா மட்டுமல்ல கலைஞர் டிவியா அது நிலைச்சு நிற்குது. இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. இதுவே அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர், மின் விசிறி கொடுத்தீங்களே, என்னாச்சு? காயிலாங்கல்ல இருக்கு. எவ்வளவு ஏமாத்து வேலை. கதையை சொல்லணுமே உண்மையை. ரொம்ப பேருக்கு இளைஞர்களுக்கு தெரியாது. இவங்க அப்பா இருக்கும்போது இலவச கலர் டிவின்னார். எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, ஓ பெருசாக கொடுக்க போகிறோம். அப்போல்லாம் கலர் டிவி அப்போ கொஞ்சம் விலை அதிகம், இப்போ கொஞ்சம் சீப்பாக வந்துருச்சு. அப்போல்லாம் பார்த்து மினிமம் 10,000க்கு கீழே கலர் டிவியே வாங்க முடியாது. 10,000 15,000. இப்போ தான் கொஞ்சம் விலை குறைஞ்சிருச்சு. அப்போ எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, கருணாநிதி 10,000 15,000 இதில் டிவி வாங்க கொடுக்க போகிறார் அப்படின்னு நினச்சி எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தால் ஒரு டிவி வந்தது. அது டிவியாக கம்ப்யூட்டரான்னு தெரியல, கம்ப்யூட்டரோட சின்ன சைஸ். கேட்டால் அதுதான் மினி டிவின்னா. எல்லோரும் சொன்னான், திமுககாரன்னா சொல்லிவிட்டு என்ன சொன்னான், 2,000 ரூபா அந்த டிவி. அதை கொஞ்சம் கலராக கொடுத்தாங்க. எல்லோரும் பார்த்தான், சரி பெட்ரூமில் வச்சுக்கோங்கப்பா, இந்த டிவியை தனியாக வைக்க முடியாது, இதில் ஆளுங்களே இவ்வளோ இருந்தாலும் தெரியுறாங்க. லில்லிபுட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த குள்ளர்கள்னு ஒரு கதை வரும். அது மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அவ்வளோதான் தெரியுறாங்க. மொபைல் ஃபோனை விட சின்னதாக இருக்கும் ஸ்க்ரீன். சரின்னு அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டில் இன்றைக்கி இல்லை. அது 20 வருஷம் ஆகி இன்னும் இருக்குங்கிறாருல்ல ஸ்டாலினுக்கு பந்தயம் கட்டுறாரு. தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் கருணாநிதி கொடுத்த இந்த 2,000 ரூபா டிவி இருக்குதுன்னு கொண்டாந்து காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். எந்த வீட்லேயும் இல்லை. இவங்க கொடுத்த மிக்சி கிரைண்டர்லாம் போயிடுச்சான், ஃபேன் எல்லாம். இவங்க என்னமோ யோகியமாக சொல்லி சைக்கிள் கொடுத்தாரு. ஜெயலலிதா மேடமும் சைக்கிள் கொடுத்தாங்க. ப சிதம்பரம் சொன்னார், இவங்க கொடுத்த சைக்கிள் ரொம்ப மோசம்ட்டார், எல்லாரும் பேர் ஆகிப்போச்சுன்னு சிதம்பரம் சொன்னார். இன்றைக்கி அந்த பெண் மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் ஜெயலலிதா கொடுத்த சைக்கிளும் வச்சுருக்காங்க, இவர் கொடுத்த சைக்கிளும் வச்சுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேட்டி எடுப்போம். ஏம்மா ஜெயலலிதா கொடுத்த சைக்கிள் நல்லா இருந்ததா, இவர் கொடுத்த சைக்கிள் நல்லா இருந்ததா? லேப்டாப்பு ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க, இவரும் இப்போ லேப்டாப் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த லேப்டாப் நல்லா இருந்ததா, இவர் கொடுத்த லேப்டாப் நல்லா இருந்ததா? யாரும் நம்ம சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. அப்போ யார் கொடுத்த பொருள் தரமுள்ள பொருள், யார் கொடுத்தது தரமில்லாத பொருள் அப்படிங்கிறத உபயோகிப்பவர்கள் சொல்லட்டும். நீங்களும் நானும் சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் உங்கள் அப்பா கொடுத்த டிவியை பற்றி நீங்கள் தான் புகழ வேண்டும். அது என்ன டிவி, அதன் லட்சணம் என்னங்கிறது உபயோகப்படுத்தியவர்களுக்கு தான் தெரியும். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது சொல்லு, 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது இன்னும் இருக்குது. ஒரிஜினலாக கடையில் போய் 50,000 40,000 கொடுத்த டிவியே 20 வருஷம் இருக்காது. இப்போ 1 லட்சத்துக்கு நீங்கள் டிவி வாங்க 20 வருஷம் இருக்குமா சொல்லுங்கள்? 4 வருஷம் 5 வருஷம் அதுதானே. 5 வருஷம்னா அப்படியே தூக்கி போட்டுருவான், ரிப்பேர் ஆகிருப்பா புதுசு வாங்கன்னு. அது இவங்க அப்பா கொடுத்த டிவி மட்டும் 2 வருஷமாக எங்கே வச்சுருக்கேன்? சலூன் கடையில் கூட இல்லை, நான் பார்த்துட்டேன். ஆனால் அந்த 2,000 டிவியை பற்றி பெருமையாக பேசாதீர்கள் அப்படின்னு அது ஒன்று. அதுக்கடுத்தது இந்த ரஜினிகாந்த் படத்தை பற்றி உதாரணம் சொல்கிறார் அவர் ஸ்டாலின். எப்படின்னா, ரஜினிகாந்த் படத்தில் ஒரு சீனு வரும், படையப்பா. அதில் வந்துக்கிட்டு செந்தில் தான் மாப்பிள்ளை போவார். அதனால் ரஜினிகாந்த் இவர் சட்டையை கட்டி செந்தில் கொடுத்துருவார். அப்போ எதிர்க்க அவங்க நடந்து போகும்போது எல்லாம் வரும்போது அந்த செந்திலை பார்த்து, இவர் தான் மாப்பிள்ளையா, சட்டை நல்லா இருக்குமா? உடனே ரஜினிகாந்த் சொல்லுவார், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டுக்க சட்டை எதுன்னு அவருக்கு அவரப்படுத்தார். இந்த டைலாக் எடுத்துட்டார் சிவாஜி. இவர் ஸ்டாலின் எடப்பாடியை பார்த்து சொல்கிறார், மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனால் அவர் போட்டுக்க சட்டை அது எங்கே அது அப்படின்னு சொல்கிறார். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. ஆனால் இந்த டைலாக் எடப்பாடி தான் சொல்லணும். ஏன்னா வாக்குறுதி பூரா கொடுத்தாருல்ல அவர், அதே வாக்குறுதியை ஜெராக்ஸ் எடுத்து தான் வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்லணும், மாப்பிள்ளை ஸ்டாலின் தான், ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதி பூரா ஏன் வாக்குறுதின்னு சொல்லணும். ஒப்பீடே உங்களுக்கு புரியலையே. எழுதி கொடுக்குறவன் தப்பாக கொடுத்தா செக்கிங்க்கு ஒரு ஆளை வைக்க வேண்டாமா? நீங்கள் அவன் எழுதி கொடுக்குறது அப்படியே இது பண்ணலாமா? அவங்க அதிமுக கொடுத்த வாக்குறுதியை அப்படியே கொடுத்துட்டு அதை அப்படியே மாற்றாமல் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கிண்டல் அடிக்கலாமா, இல்லை ஜோக் அடிக்கலாமா? அப்படிங்கிறத எடப்பாடி சார்பில் ஸ்டாலினுக்கு நாங்கள் பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது, ஆம்ஸ்ட்ராங் மனைவி உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார்.
ஆம்ஸ்ட்ராங்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். கொலை செஞ்சதில் பல மர்மம் இருந்தது. பல பேரை போலீஸ் பிடிச்சான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மனைவியும் குடும்பத்தினரும் சொன்னாங்க, இதில் அரசியல் தலைவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள், அவங்கள மட்டும் போலீஸ் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னாங்க. அரசியல் தலைவர்கள் யாரை சொன்னாங்க? திமுக கூட்டணியில் இருக்கும் அரசியல் தலைவர்கள், திமுகவில் இருக்கும் அரசியல் தலைவர்கள், இவங்க தான் அந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்க, எங்களிடம் ஆதாரம் இருக்கிறதுன்னா. அப்போ திருவேங்கடம்ங்கிறவன் தான் இதை இதில் பண்ணி மாஸ்டர் மைண்ட் பண்ணி இந்த கொலையை பண்ணது அப்படின்னு போலீஸ் பிடிச்சான். அப்போ திருவேங்கடத்துக்கு தான் தெரியும் அவரை ஃபிக்ஸ் பண்ணது யார், அவர்களை வாடகைக்கு அமர்த்தி இந்த கொலையை செய்தது யார் அப்படின்னு தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திருவேங்கடத்தை சுட்டு கொள்கிறாங்க காவல்துறை. அப்போ திருவேங்கடத்துக்கு இருந்த ஒரே சாட்சி, திருவேங்கடம் தான் ஒரே சாட்சி, அவனை வேணும்னே சுட்டு கொண்டாங்க. கொலையில் முக்கியமான ஆளுங்க பங்குக்கு வந்ததை வெளியிலே வராமல் போச்சு அப்படின்னு அவங்க சுப்ரீம் கோர்ட் வரை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு போயிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் திருமாவளவன் வாயை திறக்கல. ஏயா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கயான்னு திருமாவளவன் சொல்லியிருக்கலாமே. காவல்துறை அதிகாரிகள்லாம் உங்களுக்கு வேண்டிய ஆளுங்களா சேர்த்த அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏயா திருவேங்கடத்தை கொண்டீங்க, அவன் இருந்தால் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ வாயை திறக்கிறான். அப்போ இது ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி கவலைப்படல. இப்போ என்ன சொல்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு உயிரினுக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். அவருக்கு சொன்னேன், யாருக்கு, திருமாவளவனுக்கு, கவலையப்படாதீங்க, உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, இன்னொரு 40 நாள் கிடக்கணும். அவங்க ஜோசியம் சொல்லலைன்னா இந்த ஆட்சி மாறுது. 40 நாள் கடந்து விட்டால் வேறு யாருடைய ஆட்சி வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, அப்போ சரியான காவல்துறை இருக்கும், சரியான அதிகாரிகள் போடுவாங்க. அவர்கள் இருக்கும்போது இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, எல்லாரையும் முடித்து உள்ளே போயிடுவாங்க, முக்கியமான அரசியல் தலைவர்லாம் உள்ளே போயிடுவாங்க. அதனால் திருமாவளவன் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் வந்திருக்கிறது உங்களுக்கு. அந்த விசாரணை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். உங்கள் தலைவர் ஸ்டாலின்கிட்ட சொல்லி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு அப்போ பேசியிருக்கணும். அப்போ வாயை திறக்காமல் இப்போ அவருடைய மனைவிக்காக வாயை திறப்பது வேடிக்கையிலும் வேடிக்கை என்பதை திருமாவளவனுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.